இன்னைக்கு பிரெட் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 6 பிரெட் எடுத்து கிராஸா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை நல்லா ஹீட்டான எண்ணெயில போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வர நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க, 2 மினிட்ஸ் போட்டா போதும். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமா முந்திரி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கப் அளவு பாலை 2 கப் வர நல்லா திக்காக காய்ச்சி வச்சிருக்கேன். இப்போ ஒரு 1.5 கப் அளவு பால் இதில் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ள கொஞ்சமாக ஏலக்காவும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பிரெட்டையும் எடுத்து போட்டலாம். பிரெட் எல்லாம் பாலில் ஊறி வந்ததும் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் மீதமுள்ள பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னமும் ட்ரை ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஹாட் வாட்டர் பக்கத்துலேயே வச்சு அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மசிச்சு விட்ட மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்படி மசிச்சு விட்டுட்டே இருக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம பிரெட் அல்வா செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது ஈஸியான மெத்தட் தான். ஆனால் பிரெட் அல்வாவோட பெர்ஃபெக்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி கை வலிக்க நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிரெட் அல்வா டேஸ்ட் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஃபைனலாக இந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் எப்படி திரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக. பிரெட்டு ஃப்ரை பண்ண ஆயிலும் நெய்யும் தான் இந்த மாதிரி திரிஞ்சு வந்துருக்கு. அதுக்கிடையில் நான் எந்த ஒரு நெய்யுமே சேர்க்கவே இல்லை. அவ்வளோதான், நமக்கு ஃபைனலாக பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச நேரத்து சமையல் தூக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோதான், பிரெட் அல்வா ரெடி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.